இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். லாஸ்டா நம்ம போட்டிருந்த விஐபி திரைப்படத்துடைய ஃபுல் கம்ப்ளீட் அனாலிசிஸ், மூவி அனாலிசிஸை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பேச போறது பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சூர்யா சாரோட பர்த்டே. ஆக்சுவலா அவருக்கு நான் இந்த விஷயத்துல அவருடைய பர்த்டே நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். பட் அவர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் டு பேக் அப்டேட். கரெக்டா அவர் பிறந்த நாள் அன்னைக்கு 12/12 கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல நடிக்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட சூர்யாவுடைய 44வது திரைப்படம் நடிக்கிறேன். அந்த படத்துல அவருடைய ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. போன மாசம் ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொல்லி ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. சூர்யாவோட லுக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. சந்தோஷ் நாராயணன் வந்து ஹீரோவா அந்த இடத்துல அந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது சூர்யா நீங்கள் நடந்து வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாரு ஒரு கிளிம்ஸில். கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் கிளிம்ஸு. ஒரு கடற்கரையை காட்டுறாங்க, அதுலேருந்து அப்படியே ஒரு இதுலேருந்து வர்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இது நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லாரும் பார்த்துட்டு நல்லா ரசிக்கிறாங்க. இந்த பீக்கி பிளைண்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு இது அந்த வெப் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன் சம்திங், அந்த ஒரு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் வந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டு கேங்ஸ்டர் மாதிரி கேங்ஸ்டர் தோரணையில் நடந்து வர்றாரு. அவங்களோட சேர்ந்து அவங்க அடியாட்கள் மாதிரி உள்ளவங்க, அவங்களோட குரூப்பில் இருக்கிற கேங்கெல்லாம் சேர்ந்து நடக்கிற மாதிரி டக்குன்னு சூர்யா அவர்கள் துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. இதுதான் கிளிம்ஸ். ஹாப்பி பர்த்டே தி ஒன் அப்படின்ட்டு, த லவ் லாஃப்டர் அப்புறம் சம்திங் ஒன், த லவ் லாஃப்டர் வார் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். கண்டிப்பாக ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு போடு போட்டுச்சோ, இந்த படமும் ஒரு போடு போட்டு சூர்யா அவர்கள் இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திரைப்படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃபைன், பார்ப்போம். ஜெகமே தந்திர மாதிரி ஆகாமல் இருந்தா சரிதான், ரைட்? ஓகே. அடுத்து கங்குவா திரைப்படத்திலேயே ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஆக்சுவலாக இதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். பட் நம்ம இந்த அப்டேட்லாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிச்சு, எப்படி சொல்கிறது, பேக் டு பேக் அப்டேட். போதும், ஹவுஸ்ஃபுல்லு முடியலை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம என்ன படம், கமல்ஹாசன் அவர்களும் பிரபுதேவாவும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே, காதலா காதலா. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி அப்டேட்ஸ் 2 நாளாக வந்துகிட்டே இருக்கு. சரி, கங்குவா படத்துடைய ஃபயர் சாங் பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக இது வந்து சூர்யா சாரை நான் ட்ரோல் பண்ண விரும்பலை, ட்ரோல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வாயில் அடிச்சுக்கணும். ஏன்னா ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தை பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருந்த பையன் நான்லாம் சூர்யா சாரை ட்ரோல் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? நான் இப்போ யாரை ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த படத்தில் கங்குவா பாட்டை கம்போஸ் பண்ண டிஎஸ்பியை ட்ரோல் பண்ண போகிறேன். டிஎஸ்பி அவர்களையும் லிரிசிஸ்ட் விவேகா அவர்களையும் ட்ரோல் பண்ண போகிறேன். அதனால் சூர்யா ஃபேன்ஸ் யாரும் எனக்கு மேலே தப்பாக கோச்சிக்காதீங்க, யாருமே கோச்சிக்காதீங்க. ஏன்னா இதே விவேகா அவர்களும் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களும் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பியும் விவேகாவும் சேர்ந்து வீரம்ங்கிற ஒரு ஆல்பமில் சாட்லிஸ்டர் ஆல்பம் கொடுத்தவங்க. அதே கூட்டணியில் நாங்கள் ஒரு சாங் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். டிஎஸ்பி அவர்கள் வந்து எப்பயுமே வழக்கமாக ஒன்று பண்ணுவார், மியூசிக்கலாக ஒன்று பண்ணுவார், ஆர்கானிக்காக இருக்கும். அவர் எப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதோட நம்மளுடைய வாய்ஸு ஓன் வோக்கல்ஸ்லேயே இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் பயன்படுத்தி மியூசிக்கை கொடுக்குறவர். ராக் ஸ்டார் டிஎஸ்பிங்கிறது, இப்போ அனிருத் ராக் ஸ்டாருங்கிறாங்களே, அப்போ ராக் ஸ்டாரின் முன்னோடியே இவர் தான், டிஎஸ்பி தான். தமிழ் வித் தெலுங்கு 2 இண்டஸ்ட்ரியிலுமே அவருக்குன்னு ஒரு சம மார்க்கெட் இருந்துச்சு. அப்பயே பயங்கர பீக்கில் இருந்தார். அப்புறம் நடுவில் சில பண்ண முடியாமல் போயிடுச்சு, ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தா தெலுங்குல இருந்து ஒரு முன்னணி இசையமைப்பாளராக இப்போ டிஎஸ்பி அவர்கள் இருக்காரு. சரி, இப்போ என்னதான் தான் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க டீம்லேருந்து ஃபயர் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 மொழியில் ரிலீஸ் ஆகுது. அதில் நான் தமிழ் மொழியில் இருக்க சாங்கை பற்றி பேச போகிறேன். விவேகா அவர்களுடைய லிரிக்ஸில் செண்பகராஜ், விஎம் மகாலிங்கம், அப்புறம் செந்தில் கணேஷ் மற்றும் தீப்தி சுரேஷ், இவங்க 4 பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டை பாடியிருக்காங்களா? ஓகே. ஆதி நெருப்பே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து அடங்காத நெருப்பே, நம்மளா ஒரு லிரிக்ஸை போட்டுக்கலாம், ஓகேவா? பாதாள நெருப்பே, அசுர நெருப்பே அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எதுவும் எப்படி சொல்றது, நம்ம இந்த அம்மன் சாங்லாம் ஒன்று வரும், உள்ளமெல்லாம் நிறைந்தவளே அம்மா தாயே அம்பிகையே ஓம் சக்தி தாயே அம்பிகையே அப்படிங்கிற சாங்கு கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. மியூசிக் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வண்டு ஸ்டூடியோவில் வந்து வண்டு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் போல, அந்த வண்டு எடுத்து அந்த வண்டோட சவுண்டை கேப்சர் பண்ணி அதில் இருந்து சாங்கோட மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணி பாட்ட ஆரம்பிச்ச ஒரு பெருமை என் தலைவன் டிஎஸ்பிக்கே சாரும், ரைட்?
அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து கொடுத்துருக்காப்ல. இந்த பாட்டெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஏன்னா ஒரே டெம்ப்ளேட்ல தான் தலைவனோட பாட்டு இருக்கும். ஒரு லிரிக் இருக்கும், அந்த லிரிக்கு ஒரு டியூன் போடுவார், அந்த டியூனுக்கு லிரிக்ஸ் நிறைய வரும். அப்போ வந்து இன்டர்வியூட்லாம் வைப்பாங்கள்ல மியூசிக், ஒரு பாட்டுனா ஒரு பாட்டை இது பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீலியூட், அதுக்கப்புறம் லிரிக்ஸு, அதான் பல்லவி அனுப்பல்லவி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூட்டு, அதுக்கப்புறம் ஒரு சரணம், அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சரணம், அப்புறம் பாட்டோட நிறைவு. இப்படி தான் ஒரு 4 நிமிஷம் சாங் ஒரு பேக்கேஜிங்காக இருக்கும். அந்த டெம்ப்ளேட் தான் இவர் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் இந்த இன்டர்வியூட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவுக்கு ஒரு சாங் ஒரு இது வரும்ல, ஒரு மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக்கோட கூட அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூட் யூஸ் பண்ண மாட்டார். அந்த லிரிக்கு ஒரு டியூன் போட்டிருப்பார்ல, பல்லவிக்கு அனுப்பல்லவிக்கு, அந்த டியூனை தான் இன்டர்வியூட்டில் வச்சு அதை இம்ப்ரூவைசேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சரணத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. இதுதான் எல்லா பாட்டுக்குமே டிஎஸ்பி கொடுக்குற ஒரு இது. ஆனால் எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலர் சாங்ஸாக இருக்கும். இப்போ லவ் சாங்னா லவ் சாங்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அவர் கம்போஸ் பண்ண எல்லா லவ் சாங்ஸுமே சிமிலராக இருக்கும். இப்போ ஒரு ராவான சாங், இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குத்துப்பாட்டு அப்படின்னா அது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குத்துப்பாட்டை சொல்கிறேன். புலி படத்தில் வந்து எங்க மக்கா ஓடி வாங்க எங்க மக்கா அப்படின்னு சொல்லி புலி 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 அப்படின்னு சொல்லி மனோ அவர்கள் பாடியிருப்பார்ல. இதே பாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பால ஏ பிட்டா ஏ நா அட்டா டன் 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 ஏ பிட்டா ஏ நா அட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு பாடுறாங்கன்னா அதே சேம் சிமிலர்லேருந்து தான் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். இது ஏதோ பழைய டிஎஸ்பி அவருடைய கம்போசிஷன்லேருந்து அவரே எடுத்து போட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, லிரிக்ஸை டீகோட் பண்ணுறதுக்குலாம் என்ன, சிம்பிளாக எல்லாருமே நம்மளா ஒரு லிரிக்கை உருவாக்கி இதான் பாட்டு அப்படின்னு நம்மளே உருவாக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான லிரிக்ஸு நம்ம வந்து ஒரு மாதிரி மாசம் எதிர்பார்த்தோம். என்னன்னா கிளிம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே டிஎஸ்பி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவரோட அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து ஒன்று பண்ணியிருப்பாரு. அருண் ராஜா காமராஜா யூஸ் பண்ணியிருப்பாரு, நெருப்புடா நெருங்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சாங் தான் ரியல் ஃபயர் சாங். இந்த ஓஜி ஃபயர் சாங்னா அதுதான். அந்த சிங்கர் வந்து கங்குவா கங்குவா அப்படின்ட்டு ஒன்று வருவான். அதாவது அது வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ மாதிரி டைட்டில் ரிவீலுக்கு ஒன்று பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் பயங்கரமாக இருக்கும், கங்கா கங்கா கங்குவா கங்கா கங்கா கங்குவா அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஃபயரா, அதுதான் ரியல் ஓஜி ஃபயர் சாங் நான் அந்த கங்குவா படத்துல பாக்குறேன். பட் இப்போ ஃபயர் சாங்னு சொல்லி ஒரு பேர் கொண்டு விட்டுருக்காங்கல்ல, அது வந்து உண்மையாக ஃபயரா இல்லை அப்படிதாங்க. ஃபயர் கொஞ்சம் அணைஞ்ச ஃபயரா இருக்கு. எப்படின்னா எப்படி சொல்றது, ஃபயரா இருக்கிற வேண்டிய சாங்கை வந்து கிளிம்ஸ்ல விட்டுட்டு இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ சாங்கு, சும்மா நார்மலா இந்த கங்குவாவில் இருக்கிற மக்கள், இந்த எப்படி சொல்ற இந்த ட்ரைபல் மக்களுடைய ஒரு வாழ்வியலில் இருக்கிற அந்த கதாநாயகனாக இருக்கிறத வந்து காட்டுறதுக்கான ஒரு இன்ட்ரோ சாங் தான் இந்த ஃபயர் சாங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இந்த படத்தில் 2 செப்பரேட் போர்ஷன்ஸ் இருக்கு. இப்போ மாடர்னில் இருக்கிற சூர்யா அண்ட் வந்து ட்ரைபலில் இருக்கிற சூர்யா, 2 சூர்யாவை காட்டுற மாதிரி தான் படத்தை அமைச்சிருக்காங்களாம். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபல் சூர்யாவை தான் இந்த கங்குவாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. மாடர்னில் இருக்கிற சூர்யாவை பற்றி எதோ ஒரு அப்டேட்டும் விடாமல் ஒரு மாதிரி வச்சுருக்கிறாங்க. மேபி திடீர்னு பார்த்தா யோகி பாபு அவர்களுக்கு முந்தா நாள் பிறந்த நாள், அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே கங்குவா டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ் பண்ணியிருக்கு. எனக்கு சம்திங் புரியலை, எனக்கு இன்னும் புரியலை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரைட், ஓகே, இவ்வளோதான் மக்களே. சினிமா அப்டேட்ஸ் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக போயிடுச்சு. இன்னைக்கு பேக் டு பேக் அப்டேட், ஃபுல்லாக அப்டேட் மழையாக புழிஞ்சிட்டு இருந்துச்சு. டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக் ஸ்டைலை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடுவோம். அது போடணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், அதாவது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து இதே சூர்யாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேக் டு பிஜிஎம்மா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா 44 கிளிம்ஸில் கொடுத்துருப்பாரு. டிஎஸ்பி அவர்களும் ஒரு கங்குவாவுடைய கிளிம்ஸில் பயங்கரமாக ராக்க கொடுத்துருப்பாரு. பட் வந்து சனாவை எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சனானா யாருன்னா சந்தோஷ் நாராயணன். 3 வருஷமா முக்கிய மியூசிக் போட்டிங்களே சார் கல்கியில், எந்த மியூசிக்கும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொன்ன வாயெல்லாம் அப்படி அடைக்கிற மாதிரி சூர்யா 44 அப்படியே அந்த பிஜிஎம், அந்த கிளிம்ஸோட பிஜிஎம்மே வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ஃபயராக இருக்கும். அது அப்படியே மனுஷன் வந்து சூர்யா அவர்கள் வந்து சிகரெட்டு பிடிச்சிட்டு நடந்து வருவார். சிகரெட்டை வச்சுட்டு துப்பாக்கி சுடுவாரா இல்லை சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு துப்பாக்கி எடுத்து சுடுவாரான்னு தெரியல. பட் வந்து எப்படி சொல்றது, அப்படி இருக்கும் அப்படியே பயங்கரமா. ஏன்னா தலைவருக்கே ஒரு பயங்கரமா பிஜிஎம் போட்டுவாரு, காலாலையும் சரி கபாலையும் சரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் சந்தோஷ் நாராயணன் இவங்க அதாவது ஒரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படம் ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு ரொம்ப பில்லராக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள். சந்தோஷ் நாராயணனோட இசை கார்த்திக் சுப்ராஜை அப்படி மேலே தூக்கிட்டு போவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலு.
அதை வந்து திரும்பியும் இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ அதை நான் இந்த இடத்துல மறந்துட்டேன். பட் டிஎஸ்பி சார் குட் பேட் அக்லியில் மட்டும் ஒரு நல்ல சாங் கொடுத்துருங்க. ஏன்னா முன்ன மாதிரி வீரம் படத்தில் நீங்கள் கொடுத்த அதே சாட் பேஸ்ட்டை நீங்கள் இந்த குட் பேட் அக்லிலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். பழைய சாங் மாதிரிலாம் கொடுத்துடாதீங்க. பசங்க கொஞ்சம் ஃபோர்ஸான ஆளுக்க கொஞ்சம் பார்த்து ஏதாவது செஞ்சு விட்ருங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பேசுவோம். அண்ட் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி ரெடி பண்ணணும். அது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸாக நான் ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு அன்டவுட்லி ஒரு பயங்கரமான விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. ரைட், கண்டென்ட் விருந்து. ஓகே, நன்றி, வணக்கம்.